வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம்ல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, பக்கத்தில் தானே வீடு, சீக்கிரமாக வந்துடலான்னு வந்தோம். அதுவும் கரெக்டு தான், நம்ம வீடு பக்கத்தில் தானே, அதனால வந்துட்டீங்க. சரி பார்த்துக்கலாம், விடுங்க. அப்புறம் இன்னைக்கு உங்கள் அண்ணனை பார்க்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். என்னென்ன பார்க்கவா? சொன்னல உங்ககிட்ட ஸ்ரீநாத் ரோஷினி பிரச்சனை, அதை பற்றி பேச போனேன். அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன். என்னங்க, உண்மை ஏதாவது சொல்லிட்டீங்களா அந்த பற்றி? உண்மையெல்லாம் சொல்லலை, பட் அவனை சுற்றி ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் ரியலைஸ் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். அத்தன்னு சொல்லக்கூட அசிங்கமாக இருக்குங்க. அந்த பொம்பளை எவ்வளோ ஆட்டி படிக்குது பற்றியா? தனியாக இருந்தால் கூட இந்த கலிய பெருமாள் திறந்து வச்சு ட்ரை பண்ணுவார் போல. இவ திறந்தவே விட மாட்டா. சீக்கிரமாக பிரித்து விட்டுறலாம். அடுத்த கட்டம் மேடம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் சக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமா? என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா இருக்க பயமே, மாமா பார்த்துக்கிறேன். கரெக்டு தான், பார்த்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா அதுங்க ஏற்கனவே மாஸ்டர் பிளான்லாம் கிரிமினல் ரேஞ்சுக்கு போட்டு வைக்குதுங்க. அதனால தான். அடியே, போலீஸ் நான் மட்டும் நல்லவன் நான் நினச்சிட்டு இருக்க. கிரிமினல் யோசிக்கிறத விட கேவலமாக யோசிக்கணும், அவன் தான் போலீஸு. ஆமாம், என்ன பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் யார் இருக்கா? என் வேலையை முடிக்க பார்த்தாங்க, முடிக்க முடியல. அடுத்தது சரவணனுக்கு ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது வசந்த் தானே. வசந்த் குழந்தனாரா? ஆமாம், அவன் வாழ்க்கையிலையும் ப்ளே பண்ணி தான் தொலைச்சிருக்குதுங்க. கடுப்பாவது நினச்சாலே. இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் எதுக்கு தான் வாழறான்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த டென்ஷனுக்கு கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் நல்லா வாயிலே குத்துன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஆளுக்கு எவிடன்ஸ் வேணும். அதையும் தாண்டி அந்த ஆளுக்கு நான் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டு அந்த ஆள் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. ஏங்க, வசந்த் குழந்தனாருக்கு இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டீங்களே, கல்யாணம் பண்ண போகிறாங்களே, அதனால அப்படி நினைக்கிறீங்களா? அடியே, இந்த மாதிரி உண்மை புரியாமல் சுற்றிட்டு கிடக்குறேன். உண்மை புரியாமல் சுற்றிட்டு கிடக்குறானா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், போய் சொல்லாதீங்க. அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அதான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம்ல, ரதி தேவி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இல்லை. கல்யாணம் தான் கரெக்டு தான், ஆனால் ரதி தேவி கூட கல்யாணம் கிடையாது. இன்னமா ரதி தேவி நம்பிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஏன்னா நான் இந்த வீட்டு பெரிய மருமக, தெரியும்ல. என்ன ஒன்று ஏமாத்த பார்க்காதீங்க அஸ்வினே. சரி, ஆக மொத்தத்தில் உன் கொழுந்தனருக்கு ரதி தேவி மேட்சாக இருக்காங்க, அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அந்த பிள்ளை அழகாக தான் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் தான் ஏதோ ஆசைப்படுறாருன்னு சொல்கிறீங்க, அது நடக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. அதனால ரதி தேவி அழகாக தான் இருக்குது, கல்யாணம் பண்ணி வைப்போம். கல்யாணம் பண்ணி வச்சுனா என்ன? கல்யாணம் பண்ணி வச்சா அவருக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தான் ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குங்கிறீங்களே. அதனால அவர் வாழறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துப்பாரு. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது எனக்குமே. அதனால அந்த பொண்ணு வசந்த் குழந்தைனார் மனசை மாற்றிடும். ஃபர்ஸ்ட் பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சா பார்க்கறதுக்கு? என்னங்க கேனத்தனமா கேள்வி கேட்குறீங்க? பொண்ணு மாதிரி தெரியாம பின்ன எப்படி தெரியும்? அந்த பொண்ணு உண்மையிலே சூப்பராக அழகாக இருக்குது தெரியுமா? ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. வசந்துக்கும் ரதி தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதுக்கு நம்ம காரணம் ஆகக்கூடாது தங்கம். யார் வாழ்க்கை பிரச்சனையாகும்? வசந்த் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்கள் தான் நான் டவுட் ஆகும் போதெல்லாம் அப்படி கம்பெனி ஆக்கி வச்சிட்டீங்களே, யாருன்னு ஒழுங்கா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல ஸ்ரீநிதி, அவங்க தான் வசந்த் லவ் பண்ண பொண்ணு. அவங்களா? அவங்களே தான். இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஏங்க, நம்ம வேணா பேசி பார்க்கலாமா? இப்போதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தால் போதே ரதி தேவியை கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொன்னால் நம்ம ரதி தேவியை கல்யாணம் பண்ணி வைப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் கரெக்ட் தாங்க. 2 பேரும் எந்த இடத்துலையும் அவங்க 2 பேரும் லவ் பண்ண மாதிரி காமிச்சிக்கல. அவர் கம்மனு தான் இருக்காரு, இந்த பொண்ணு கம்மனு தான் இருக்குது. 2 நாள் ஊருக்கு போறேன்னு கூட சொல்லிட்டு இருந்ததே. அதனால நம்ம ரதி தேவியை கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் 2 பேரும் வாழ்க்கை பாதிக்கப்படும் நீங்களே, அது யாரு? அது ஒன்று ஸ்ரீநிதி, இன்னொன்று வினோதினி. ஏங்க லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க? ஸ்ரீநிதினா அதோ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, அதனால லவ் பண்ணுச்சு, அதனால அது ஏதோ ஃபீல் பண்ணும். வினோதினி யாருங்க? எதுக்கு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது? ஸ்ரீநிதி வசந்தை நினைச்சு ஃபீல் பண்ணுவா, வினோதினி ரதி தேவியை நினைச்சு ஃபீல் பண்ணுவா. ஐய, ஒரு பொண்ணியா காதலிக்குது. பைத்தியக்காரி, இன்னமா நீங்களா கண்டுபிடிக்காம இருக்கீங்க? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ரதி தேவி கிட்ட போட்டுக்கிறது வினோதிடி. ஏங்க, எனக்காக போய் சொல்லாதீங்கன்னு. நாங்களாம் கூட பர்ஃபெக்டா வளையல் தோடு இதெல்லாம் போட்டிருக்கோமான்னு தெரியல. அந்த பொண்ணு எல்லாம் கரெக்டா போட்டிருக்கு தெரியுமா? அவ்வளோ சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு, கண்ணுக்கு லட்சணமா. திடீர்னு அதை வந்து ஒரு பையங்கிறீங்க. அடியே, நடிக்க வந்த எல்லாத்தையும் பர்ஃபெக்டா போட்டுட்டு தாண்டி வரணும். நீங்களா ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால ஒரு நாளைக்கு வளையல் அப்புறம் போட்டுக்கலாம், பூ அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவீங்க. ஆனா அப்படி கிடையாது வினோத், இப்படி பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றான் பாத்தியா? உண்மையாவே அது வினோதா? அடி பாவி, இன்னும் மாடி நம்ப மாட்டேற. ஏங்க, கிச்சனுக்கு வந்து அக்கா தண்ணி கொடுங்க, அக்கா ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அந்த பொண்ணு. அப்ப அது உண்மையிலே வினோதா? ஏங்க, நம்பவே முடியலங்க. நாளைக்கு காலை இருக்கு அவனுக்கு. ஏங்க, வினோத் எப்பயுமே ஜாலியா பேசுவாப்ல. கிச்சனுக்கு வந்து இதே மாடுலேஷன்ல என்ன அக்கான்னு கூப்பிடுறத அண்ணின்னு கூப்பிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. நான் அப்பவே நினைச்சேன் இதே மாதிரி யாரோ கேட்பாங்களேன்னு. கெட்ட போட்டப்பையும் கேரக்டரை மாத்தல பாத்தீங்களா? ஆமா, அவன் க்ளூ கொடுத்துட்டு தான் இருந்திருக்கான். நீ கண்டுபிடிக்காம இருந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் பொண்டாட்டி என்ன
உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறது பழி வாங்குறது இதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்க? ஆமாம், என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்னு பொண்டாட்டிக்கு தெரியாது, வேணா ரிமைண்ட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போலீஸு? போலீஸ் தான், ஆனால் இப்போ புரிச்சேன். ஏங்க கம்முன்னு இருங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, அந்த பையன் இவ்வளோ நாளாக எப்படா இப்படிலாம் கெட்ட போட்டு நடிச்சிட்டு இருந்தானே. நீ அவனை பற்றி யோசிச்சுட்டே இரு, எப்படி கெட்ட போட்டிருப்பான்னு. ஆனால் இங்கே ஒருத்தி கெட்ட போட்டிருக்கதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேணா. இன்னும் இதுக்கப்புறம் உன்கிட்ட பர்மிஷனும் கிடையாது, ஒரு ரூல்ஸ்க்கெலாம் கட்டுப்படவும் முடியாது. நான் என் வேலையை தான் பார்ப்பேன். சரியான திருடமா? ஆமாம், பொண்டாட்டிக்கிட்ட திருடன் தான், வேற எப்படி இருக்கணுமா? அது சரி. மகா, இந்த வீக்கெண்டு உங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம், அப்புறம் நாளைக்கு உன் தம்பி வீட்டுக்கு வரான். ஏங்க உண்மையாவா? உண்மையாதான். என்னதான் என் பொண்டாட்டி என்கிட்ட வாயை திறந்து சொல்லலனாலும் அவள் மனசுக்குள்ள அப்பப்போ என்ன நினப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்காத அளவுக்கு புருஷன் நான் கிடையாது. சீரியஸாகவே தோணிக்கிட்டே இருந்தது அம்மாவை பார்க்கணுன்னு. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உள்ளூரில் இருக்கிற தம்பியும் நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து 1 வீக் ஆயிடுச்சு. அதனால அவன் தம்பியை பார்க்கணும்னு உனக்கு தோணியிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நாளைக்கு தேவையே அது ஒரு ஃபைலை தூக்கிட்டு வாடா வீட்டுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால வருவான். உண்மையிலே போலீஸ்க்கு மகா மனசு நல்லா புரிஞ்சிருக்குன்னு. ஆமாம், என் மகாலட்சுமியோட மனசு எனக்கு புரியாமல் வேற யாருக்கு புரியுமா? கரெக்டு தான், போலீஸ் கிடைக்கிறதுக்கு மகா கொடுத்து வச்சிருக்கணும் தான். எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு பார்த்துடலாமா? போலீஸு? சின்னடி. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் அம்மாவை பார்க்கணும்னு மனசுக்குள்ள தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு வேலையாக இருக்குது, நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப என்னை கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி கிருஷ்ணாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் ப்ராப்ளம் ஆகும் நீங்கள, அதனால தான் நானும் கேட்கல. அம்மாவை பார்க்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான்னு தெரியும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்மளையும் உங்கள் அப்பாங்காரன் ஒருத்தர் இருக்கானே, அவன் நோட் பண்ணிட்டு இருப்பான். அதனால அவனுக்கு தெரியாமல் எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அவனை கண்காணிக்க ஆள் வச்சிருக்கிற மாதிரி அவனும் நம்மளை கண்காணிக்க ஆள் வச்சிருப்பான்ல, அதனால தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை வீட்டுக்கு வர வைக்கிறதுல முன்னாடி யாருக்கும் உண்மை தெரியாது, அதனால யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, அவன் வந்துட்டு போகிறதுல வீட்டில் இருக்கிற யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா உனக்காக தான் அவன் வரான், நான் வர வச்சிருப்பேன் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அதனால அவன் வந்துட்டு போகிறதுல இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. அஸ்வின் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அஸ்வின்காக நான் என்ன பண்ண போகிறேன்? அஸ்வினுக்காக என் மகா தொங்க விக்கிரகம் அவளை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று தர போறா. அதுதான் கிஃப்ட். அஸ்வின், சொல்லடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொண்டாட்டி. நெஞ்சம் இரண்டும் கோர்த்து நடந்து கொஞ்சம் உலகை காண்போம். காதல் ஒளியில் கால விழியில் கால்கள் பதித்து போ. இதுவரை யாரும் கண்டதில்லை நான் உணர்ந்த காதலை. உயிரே அதையே நீ உணர்ந்ததால் நான் ஒரு மாதிரி பண்ணுது. ஃபீவர் ஏதாவது வந்துருமோ? ஃபீவர் மட்டும் வரக்கூடாது, அவ்வளோதான். நம்ம பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான், ஆனால் ஏன் குடிக்கிறான்னு தான் தெரில. ஏன் குடிக்கிறான்னு கேட்டால் அவனுக்கே ரீசன் தெரியலங்கிறான். விட்டால் இவனை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் போல். தேவையில்லாத டாபிக் தான், நம்மளுக்கு தேவையில்ல. இருந்தாலும் மகாணி தம்பி ஆயிட்டாரு, அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி யோசிக்கணும் தான். மகாணி பாவம்ல, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் அவங்க தம்பி இப்படி இருக்காருன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அண்ணன் வர்ற வரைக்கும் நில்லுங்கன்னு சொன்னோம், ஏன் நிற்காமலே போனார்? அவ்வளோ நேரம் நம்மளுக்காக நின்னாரு. அண்ணன் வர்ற வரைக்கும் நில்லுங்க அப்படின்னு சொன்னப்போ வேணா நான் கிளம்புறேன், 5 மினிட்ஸில் தான் உங்கள் அண்ணன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. எங்கள் அண்ணன் முன்னாடி கூட நான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு நின்னன்றதை டிஸ்பிளே பண்ண விரும்பல. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் தான் எனக்கு புரிஞ்சுது. ஒருவேளை அவரும் அப்படி தான் நினச்சி போயிருப்பாரோ? மேபி இருக்கலாம். சரி நம்ம வந்துட்டோன்னு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சும் போடுவோமா? பாவம் கூட நின்றுக்கிட்டு இருந்த மனுஷன். வேணாண்டி வைஷு, எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற? ஃபோன் நம்பர் கொடுத்தாரா? ப்ராஜெக்ட் எண்டிங் ரிசல்ட் வரலையா? அன்னைக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுப்போம். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுவோம். அதுவும் நைட் ஆகிடுச்சு, இந்த டைம்லலாம் ஃபோன் பண்ணக்கூடாது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடியும் மின்னல்ல ஒரு தேவதை கீழே இறங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் தான் அவன் நின்னான். அவளை பார்த்தது இன்னும் என் கண் பார்வையிலேருந்து மறையவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டுமே தவிர ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்? ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனாலே வீட்டுக்கு போயிட்டீங்களா, மழையில் நனையாமல் போயிட்டீங்களா அப்படின்னு ஃபோன் போட்டு பேசி பார்ப்போமா? ஏன் அவள்கிட்ட பேசணும்னு தோணுது. கிருஷ்ணா, தேவையில்லாத வேலைடா. ஃபோன்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவா. அதனால தேவையில்லாத டாபிக் கம்மன் விட்டுருவோமா? இல்லை ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா? நம்ம அவ்வளோ நேரம் நின்னோம், வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்குறதுல தப்பு இல்லையே, அதனால நம்ம கேட்கலாம். வேணாண்டா கிருஷ்ணா, ஃபோன் பண்ணலாமா வேணாமா? ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. இல்லை சும்மா தான் நின்றுட்டு இருந்தீங்களே, உடனே உங்கள் அண்ணன் வந்துட்டாரா, கிளம்பி போயிட்டீங்களா, இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். இல்லைங்க, அண்ணன் சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸில் வந்துட்டாரு. நானும் கிளம்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் கால் பண்ணேன். நான் வேற விட்டுட்டு வந்துட்டேனா, சரி அதனால தான்.
அம்மா, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? ஒரு 5 நிமிஷம் எங்கள் அண்ணன் வர வரைக்கும் இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குல்ல. இப்போ கால் பண்ணி விசாரிக்கிற மாதிரி இருந்திருக்காது. கரெக்டு தான். பட் அவர் தான் 5 நிமிஷத்தில் வந்துருவேன்னு சொன்னாரே, அதனால தான் கிளம்புனேன். இந்த 5 நிமிஷம் கூட நிற்காம ஏன் போனீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்களுக்கு ரீசன் ஏதாவது தெரிஞ்சிச்சு அதில்? இல்லை, கூட நின்றுருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. ஏன் எங்கள் அண்ணன் என்ன தப்பாக நினைக்க போகிறான்? இதுக்கு பேர் தப்பாக நினைக்கிறது கிடையாது. நம்ம ஏன் தேவையில்லாமல் அவங்கள யோசிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான். என்ன நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. இருந்தாலும் வைஷு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் மழை பெய்யுதுல பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், மழையில் நனைஞ்சு வந்த தலையெல்லாம் நல்லா துவட்டிட்டியா? துவட்டிட்டேங்க்கா. நீ இன்னும் தூங்கலையா? தூங்கணும். கொஞ்சம் ஃபைல் பார்க்க வேண்டியது இருந்தது, அதான் பார்த்துட்டு தூங்கலாமேன்னு. சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் மழையை. நான் இப்போ தூங்கிடுவேன். சரிடா, தூங்குன்னு. அதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிக்கா, நான் தூங்குறேன். உடம்புக்கு எதுவும் பண்ணலல்ல மழையில் நனைஞ்சிட்டு வந்தது? அதெல்லாம் இல்லைக்கா, அஸ்வின் அண்ணன் வந்து பார்த்துட்டு தான் போச்சு. தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு தான் போச்சு. சரிடி, அதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மழையில் நனைஞ்சினா ஒத்துக்காதே, ஃபீவர் ஏதாவது வந்துட போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி இருன்னு. சரிக்கா. ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் பதட்டமாலாம் இல்லை, சும்மா தான் இருக்கேன். சரிடி. மேடம் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். மேடம் ஏன் இப்போ திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் அக்கா தான் வந்து கேட்டாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு? சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி கிருஷ்ணா சீனியர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது எப்படி சொல்ல முடியும்? நைட் டைம் வேற. நீங்கள் ஏன் கால் பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல. நான் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு கேட்பாங்கல்ல. ஆமாம் மேடம், கேட்பாங்க தான். அதுக்கெலாம் ஆன்சர் நம்ம தான் சொல்லணும். ஏன் பேசிகிட்டு இருக்காருன்னா, என் கூட நின்றுட்டு இருந்தாரு மழையில், நான் பயந்துட்டு இருந்தேன், ஸோ அதனால சப்போர்ட்க்கு நின்றுட்டு இருந்தாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் கேட்க கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை, நைட் டைமில் ஏன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு மேபி கேட்பால. இங்கே பார்வை இஷ்யூ, சிம்பிள் லாஜிக் தான். நீ இப்போ என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாலும் உங்கள் அக்கா உன்னை தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. நான் உன் கூட நின்றுக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சால் உங்கள் அண்ணனும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. என் தங்கச்சி நான் தனியாக நின்றுட்டு இருந்தா, நீ கூட நின்னலப்பா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ நான் லைனில் இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்டால தான் இப்போ கால் பண்ணி பேசினாரு, நான் வீட்டுக்கு போயிட்டேனான்னு கேட்டாருன்னு சொன்னால் கூட உங்கள் அக்கா தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன் ஃபோனை வாங்கி தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் உங்கள் அக்கா சொல்லியிருக்க போகிறது கிடையாது. ஆமாம், தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பா. அவ்வளோதான், இதான் நடக்கும். பட் இதையும் தாண்டி ரியாலிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் அண்ணன் மனசுக்குள்ளேயும் சரி, உங்கள் அக்கா மனசுக்குள்ளேயும் சரி, ஏன் அந்த இடத்துக்கு அவன் கரெக்டாக வந்தான், வேற யாருமே போலையா வரலையா? பட் அந்த இடத்துல நம்ம தங்கச்சி நின்றுட்டு இருந்தா, இவனும் எப்படி கரெக்டாக நின்னான்னு அடி மனசில், அதாவது அவங்க நினைக்க மாட்டாங்க, அடி மனசில் ஒரு எண்ணம் லைட்டாக வரும். ஆமாம்ல. ஆமாம் தான், இல்லைலாம் இல்லை. சரி, நீ இப்போ ஃபோன் பேசிட்டு இருந்த, உங்கள் அக்கா கிட்ட கொடுத்துருந்தா அவங்க நல்லா பேசியிருப்பாங்கன்னு உனக்கு தோணுது, எனக்கும் தோணுது. ஆனால் நீ ஏன் மறைச்சேன்? அது நைட் டைமில் அவள் ஏதாவது நினைக்க போகிறாளோன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு லாஜிக்கு. இதே தான் நானும் பண்ணேன். ஏன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்னால் போக முடியும், ஸோ உன்னாலேயே அந்த 5 மினிட்ஸ் தனியாக சர்வே பண்ண முடியும், அதனால நான் விட்டுட்டு போனேன், நீ மேனேஜ் பண்ணிக்கிட்ட. அதே தான் இப்போவும் எடுத்து நம்ம கூட நின்ன மனுஷன், நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோன்றதுக்காக தான் நீ நைட்டில் நான் பண்ண கால் அட்டன் பண்ணியிருக்கேன். இதே நான் உனக்கு வேணும்னு எல்லாம் கால் பண்ணல, நீயும் என்கிட்ட பேசணும்லாம் பேசல. ஸோ நீயும் இந்த டைமில் நம்ம ஏன் கால் பேசிகிட்டு இருக்கோம், அக்கா இதை தப்பாக நினைப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே மறைச்ச. அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படி சொல்ல முடியலனாலும் அதுதான் உண்மை. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். இதை நம்ம ஏன் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு போய்கிட்டு, ஸோ தேவையில்லாத பிரச்சனை தானே. அதனால நானும் அப்படியே போயிட்டேன். இப்போ நீ உங்கள் அக்கா கிட்ட மறைச்சிட்ட, இது தப்புலாம் கிடையாது. இல்லை, நான் அக்கா அண்ணங்கிட்டலாம் எல்லாமே பேசி தான் பழகியிருக்கேன். இந்த மாதிரி கூட எதுவும் மறைச்சதில்லை. ஏய், இதுக்கு பின்னாடி மறைக்கிறன்றதுலாம் கிடையாது. ஏன் தேவையில்லாமல் இந்த கொஷின் அவங்க மனசில் வர வச்சுக்கிட்டு, நம்ம நார்மலாக தானே பேசுகிறோம், ஸோ இதுக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். என்ன கரெக்டா? கரெக்டு தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் ஏன் 5 மினிட்ஸ் போனன்றதுக்கு ரீசன் இதுதான். நீ ஏன் உங்கள் அக்கா வந்தப்போ ஃபோனை இப்போ சைலண்ட்டாக வச்சுருந்த அப்படின்றதும் ஒன்று தான். என்ன மேடம்க்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புரிஞ்ச வரைக்கும் ஓகே தான். சரி, நீங்களும் நனைஞ்சிட்டு தானே போயிருப்பீங்க, உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா, ஃபீவர் வர மாதிரிலாம்? ஐயோ, ஃபீவர் வர்ற மாதிரின்னு கூட பேசாதீங்க. ஃபீவர் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீவரை சரி பண்ணுற வரைக்கும் எங்கள் அண்ணன், அக்கா, அம்மா, பாட்டி யாரும் என்னை விட்டு நவுந்து கூட போக மாட்டாங்க தெரியுமா? ஃபீவர் என் உடம்புல வர்றதுக்கு ஃபீவரே பயப்படும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை என் வீட்டில் கூட்டுவாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், ஃபீவர் வரக்கூடாதுன்னு நானே வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஃபீவரே கூட வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபீவர் வந்துருச்சுன்னா என்னை சுற்றியே தான் உட்காந்துருப்பாங்க, நகர்ந்து கூட போக மாட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு விதமான ஜாலி தான். இல்லை, இவ்வளோ பேர் நம்மளை பார்த்துக்க இருக்காங்கன்ற ஒரு திருப்தியிலே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது கூட மறந்து போயிடும். ஆமாம், மறந்து போயிடும் தான். ஆனால் அலற விட்டுருவாங்க வீட்டையே. ஆமாம், வீட்டோட கடைக்குட்டி, அப்போ எக்ஸ்ட்ரா பாஸாக இருக்கும்ல எல்லாருக்குமே. ஆமாம், அண்ணனுங்க எல்லாருக்கும் நான் தான்
சொல்லப்போனால் அப்பா அம்மா கிட்ட வளர்ந்ததை விட அண்ணன் கிட்ட அக்கா கிட்ட வளர்ந்தது தான் அதிகம். என்னோட எல்லா தேவையும் எல்லா டைமும் புரிஞ்சுக்கிட்டது அவங்க தான், அதை பூர்த்தி பண்ணதும் அவங்க தான். எனக்கு என்ன வேணும்னு இது வரைக்கும் அம்மா அப்பா கூட தெரியாது. ஆனால் என் அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாருக்குமே அது தெரியும், புரியும் நான் எப்போ என்ன நினைக்கிறேன்னு. சேம் இங்கேயும் அப்படிதான். அம்மா கிட்ட அவ்வளோவா போக மாட்டேன். பட் அப்பா எனக்கு பெஸ்ட்டு. அப்பா இல்லாமல் தூங்க கூட மாட்டேன் நிறைய நாள். ஆனால் எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எப்போ நான் என்ன ஆசைப்படுவேன் அதெல்லாம் செய்யறது எங்கள் அண்ணனும் அண்ணியும் தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவங்கள தான் நான் அப்பா அம்மா ரேஞ்சுக்கு பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், எனக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அப்பா தான். அப்பா கூட தான் எல்லாமே. அப்பா இல்லைன்னா என்னால் சர்வே பண்ண முடியுமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அப்பா கூட. அப்பானா அவ்வளோ பிடிக்குமா? யாருக்கு தான் அப்பா பிடிக்காது? எல்லாருக்குமே தான் அப்பா பிடிக்கும். என்ன பசங்க லைஃப்லலாம் அப்பா கொஞ்சம் ரூடா இருப்பாங்க. அம்மா சாஃப்ட்டா இருப்பாங்க. ஆனா, இங்க அப்படியே ஆப்போசிட். என்ன கண்ட்ரோல் பண்றது எங்க அம்மாவா இருப்பாங்க. எனக்கு ஃப்ரீடம் குடுக்கறது எங்க அப்பாவா இருப்பாரு. என்ன பேச்சே காணோம்? என்ன அப்பாவை பற்றி இப்படி பேசுகிறான்? உண்மையிலே இவங்க அப்பாவை பற்றி இவனுக்கு எதுவும் ஐடியா கிடையாதா? இல்லை இவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சும் கம்முன்னு இருக்கானா? மைல்டாக வச்சு நம்ம அப்பா கெட்டவர்னு புரியாமல இருந்திருக்கும். ஏன்னா ஊரில் இருக்கிற மொத்த ஃப்ராடு தனத்தையும் இவங்க அப்பா தான் பண்ணுறாரு. என்ன மேடம் வாய்ஸே இல்ல? வாய்ஸ் இல்லாமலாம் இல்லை, நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவ பத்தி நான் சொன்னது நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை மேபி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா உங்கள் அப்பா இந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாரா? உங்களுக்கெல்லாம் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காரே. உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று இருந்திருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். இல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு இருந்திருந்தா என் பிளேஸ அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்பா அவங்க கிட்ட தான் பாசமா இருந்திருப்பாரு. எனக்கு இந்த பாண்டிங் எங்க அப்பா கிட்ட வந்திருக்காது. என் தங்கச்சியோ இல்ல அக்காவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஷோரா உங்கள் அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க மேலே தான் உங்கள் அப்பாவுக்கு அதிகமாக பாசம் இருந்திருக்கும் உங்கள் மேலே இருக்கிறத விட அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? ம். ஆமா. அதுல என்ன டவுட்டு? ஆமா. ஏன் இந்த கொஷின்லாம் இப்ப கேட்குற? இல்லை சும்மா தான் நார்மலாக கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். என் கூட பொறந்தவங்க அக்காவோ தங்கச்சியோ யாராவது இருந்திருந்தா எனக்குமே ஜாலியாக தான் இருந்திருக்கும். இப்போ உங்க அண்ணனுங்க உனக்கு பாசத்தை கொடுக்குற மாதிரி நானும் என் தங்கச்சிக்கு பாசத்தை கொடுத்துருப்பேன். அக்கா இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி எனக்கு பாசமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நானும் ஸ்ரீநாத் அண்ணனும் ரொம்பவே யோசிச்சுலாம் பார்த்துருக்கோம். ஏன் மேபி நான் உண்மைதான் சொல்கிறேன். எனக்கு அக்காவோ இல்லை தங்கச்சியோ இருந்திருந்தா எங்கள் அப்பா அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அப்பா தானே ஹீரோ, அப்பாவை தானே ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் 2 பேரை நெருங்க கூட விட்டுருக்க மாட்டாங்க. என்னதான் உங்க கூட பிறக்கணும்னாலும் இப்பதான் மகானிய உங்க அக்காவும் உங்க அண்ணன் தங்கச்சியாவும் ஏத்துக்கிட்டாரே, அப்புறம் என்ன புதுசா ஒரு உறவு தான் கிடைச்சிட்டாங்கல்ல. கரெக்டு தான். எனக்குமே அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவங்க என் கூடவே பொறக்கல. இருந்தாலும் என்ன தம்பின்னு அவங்க கூப்பிடும்போது சரி, அவங்கள பார்க்கும்போது சரி, எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. என் கூட ஏதோ எனக்கு நெருக்கமானவங்க மாதிரியே தோணுது. அவங்கள ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு அவங்க வேற ஒருத்தவங்கன்ற மாதிரி நினைக்க முடியல. எப்படி நினைக்க முடியும்? அவங்க தான் உன் கூட பிறந்த அக்காவாச்சே, அப்புறம் எப்படி நினைக்க முடியும்? நான் ஏன் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னு இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம் உண்மை உங்களுக்கே தெரிய வரும். அப்ப ஏன் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு உங்களுக்கு புரியும். ஹே என்ன சைலண்ட்டாக இருக்கா? சைலண்டாலாம் இல்ல, நீங்க பேசுறத அப்பப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப யோசிக்காதம்மா. உடம்புக்கும் மைண்டுக்கும் நல்லதில்ல. அளவா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நான் கூட உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வருவேன். ஏன்னா ஸ்ரீநாத் அண்ணன் அஸ்வின் அண்ணன் கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க சொன்னாங்க. அப்படி என்ன ஃபைல்னு தெரில. அப்பப்போ எதையாவது போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் வீட்டு பக்கமே வந்தது கிடையாது. இப்போ இந்த ஃபைல் விஷயமா அப்பப்போ வர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது. அண்ணன் ஏன் இந்த சுச்சுவேஷனை உருவாக்குறான்னு நம்மளுக்கு தான் தெரியும். அன்னைக்கு அவங்க தம்பியை பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே உங்க அக்காவையும் பார்த்துட்டு போலாம்ல. உங்களுக்கு தான் அக்கா இல்லாத ஃபீலிங்ஸ் அவங்கள பார்த்தா போதுன்னு சொல்றீங்களே, வாங்க உங்க அக்காவை பார்த்துட்டு பேசி இருந்துட்டு போலாம். ஷோர் ஷோர். எனக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அக்காவை பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. ஆனால் என்னதான் அவங்க உரிமையாக சொல்லியிருந்தாலும் அடிக்கடி வந்து பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் ஃபைல் கொடுக்கணும்னு சொன்னோன்னே நான் போகிறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டேன். அண்ணன் கூட சொன்னான், லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் தயங்கி தயங்கி போனியாடா, என்னடா இந்த டைம் போகிறேன்னு நீயே சொல்கிற அப்படின்னு. ஆனால் எனக்கு ஏன்னு தெரில, அவங்கள பார்க்கணுன்னு தோணுது. தோணும், உள்ளுக்குள்ள அக்கான்ற பாசம் இருக்குல்ல, கண்டிப்பா தோணும் தான். ஓகே வாங்க பார்க்கலாம். அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உண்மையை சொல்லுவீங்களா? மேடம் அப்படி என்ன கேட்க போறீங்க? உண்மையை சொல்லுவியான்லாம் கேட்குறீங்க? இல்லை, காலேஜில் பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க, கிருஷ்ணா சீனியர் நம்பரே தெரியாது, கிருஷ்ணா சீனியர் நம்பர் கிடைச்சா கொடுங்க, நாங்களாம் ஃபோன் பண்ணியாச்சும் ஏதாவது அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு மாசாக தான் காலேஜில் சுற்றிட்டு இருந்தீங்க. பொண்ணுங்களே ஏறெடுத்து பார்க்காம இருந்தது தான் உங்கள் ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் சொன்னீங்களே அந்த காமெடி, அது கூட நடந்துச்சு. உங்கள் நம்பர் கொடுத்தா ஆளுக்கு 100 ரூபான்னு காசு வாங்கிக்கலான்னு. ஆமாம், அதான் பங்கம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்படி இல்லை சீனியர், உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதையும் தாண்டி உங்களை ரோல் மாடலாகவும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. காலேஜுக்கு வந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு 100% என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேமிலிலேருந்து வந்தால் கூட அதுக்கான தலகணமோ அதுக்கான கெத்தோ ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நார்மலாக வந்துட்டு போகிறாரு. படிப்புலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி அவரை மாதிரி யாரும் இல்லை.
அப்படின்னு பசங்களே கூட பொறாமப்பட்டிருக்கானுங்க. ஏன்னா என்ஜாய் பண்ணுற வயசில் ஏன்டா என்ஜாய் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னு தான் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாட் இப்போ அதில் உனக்கு என்ன டவுட்டு? அதில் தான் டவுட்டே. காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஓகே, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேற எங்கேயும் கவனம் செதறிடக்கூடாது. காலேஜ் வந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, படித்தோமா அப்படின்னு போயிட்டு இருந்தீங்க. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் அதே தான் மெயின்டைன் பண்ணீங்களான்னு கேட்குறேன். புரியல. இந்த கொஷினுக்கான ஆன்சர் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, கிருஷ்ணா சீனியர் நம்பரும் யாருக்கிட்டையும் இல்லை. ஸோ யார் நம்பரும் கிருஷ்ணா சீனியர் ஃபோன்லேயும் ஏற்றதில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது பொண்ணு நம்பர் கிருஷ்ணா சீனியர் ஃபோனில் இருக்கான்னு கேட்குறேன். டி பாவி, இதை இப்படியும் கேட்கலாமா? என்ன சீனியர் பதிலே காணோம்? பதில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 பொண்ணு நம்பர் மட்டும் ஏற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேற யாரும் கிடையாது. ஆனால் நம்புற மாதிரி இல்லையே சீனியர், இது வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. அம்மா, யார் அந்த பொண்ணுங்க? ஒரு பொண்ணு எங்கள் அம்மா, இன்னொரு பொண்ணு எங்கள் அண்ணி. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? கேட்ட கேள்விக்கு இதுதாம்மா பதில். ஒன்று எங்கள் அம்மா நம்பர், இன்னொன்று எங்கள் அண்ணி நம்பர். அவ்வளோதான். இந்த 2 பொண்ணுங்களை தவிர என் ஃபோனில் வேற எந்த பொண்ணுங்க நம்பரும் இல்லை. இப்போ என் நம்பர் இப்போ மெமரியில் வச்சு கால் பண்ணீங்களா, சேவ் பண்ணலையா? இப்போ நம்பரை இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இப்படி ஒரு கொஷினும். ஆமாம், மெமரியில் வச்சு தான் கால் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு நம்பரை சேவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். உங்களுக்கே ஓவரா இல்லையா? அப்புறம் நீ கேட்குற கேள்வி எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். இப்போ தானே நம்பர் வாங்கிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணணும். அப்போ அந்த 3வது ஃபோன் நம்பர் என்னோடது தான் கரெக்டா? வேற எந்த நம்பரும் இல்லை. அப்படியும் சொல்லலாம். சரி, ஓகே. தூங்குங்க, நானும் தூங்குறேன். மார்னிங் பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்கள் தான் மார்னிங் மகானியை பார்க்க வருவேன்னு சொன்னீங்களே, அதனால் பார்க்கலாம். ஆமாம்ல, சரி ஓகே, மார்னிங் பார்க்கலாம். பாய், குட் நைட். குட் நைட். செம்மையாக கேள்வி கேட்டு செம்மையாக ஆன்சர் வாங்கினாமா. பொண்ணுங்க நம்பர் எதுவுமே இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலையா? சேவ் பண்ண போகிறது ஏன் நம்பர் தானா அப்படின்னு எவ்வளோ அழகாக கொஷின் கேட்டா. அந்த கொஷினை யோசிச்சு கேட்டாலா யோசிக்காமல் கேட்டாலான்னு புரியலையே. அவள் எப்படி கேட்டாலும் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே நான் சேவ் பண்ண போகிற 3வது பொண்ணு நம்பர் இவன் நம்பர் தான். அண்ணாண்டா கிருஷ்ணா, சேவ் பண்ணாதடா, அது உனக்கு நல்லதில்லடா. மனசாச்சு வேற அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவான். நான் சேவ் பண்ணாதான்டா போகிறேன், போடா. அப்புறம் உன் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? என்னென்னு சேவ் பண்ணலாம்? நட்ட நடுராத்திரியில் வெத்தலைய போட்டுகிட்டு ஓனப்ப மெல்லுறேனே நான் சொகமா. என்ன குறையும் போறப்பில் அத்தனைக்கும் நான் பொறுப்பா. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? உன்னை சுத்தி வார மூச்சரைக்க நானோ கண்ணால் ஒரு சாட போதும் உசுர கட்டி. எம்மா, விஷயம் தெரிஞ்சுதான் சிரிச்சிட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் உண்டா? ஆமாங்க்கா, வச்சு செய்ய போறாங்க இன்னைக்கு வைஷுவை. நான் நினைச்சேன் அப்பவே, நைட்டு மழையில நனைஞ்சிட்டு வந்தான்னு சொன்னாரா, காலையில அலப்பறை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய அலப்பறையா மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சித்தக்கா, நான் நைட்டே சொன்னேன் தெரியுமா, இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் சுடு தண்ணி குடிமா, அன்னி கசாயம் வச்சிருக்கேன், கிளைமேட்டே சரியில்லை, அதனால வா கொஞ்சம் கசாயத்தை குடிச்சிட்டு முன்கூட்டியே படுத்துரு, அவனுக்கு ஜுரம் வரணும்னு இருந்தா கூட வராது அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அண்ணி, அதெல்லாம் வராது அண்ணி, பாத்துக்கலாம் அண்ணி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுச்சுக்கா. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட்டி வச்சிருக்குன்னு. அந்த புள்ளைக்கு தெரியும் ஜுரம் வந்தா இந்த வீட்டுல அலப்பறைய கூட்டிட்டு வாங்கன்னு தெரிஞ்சு அந்த புள்ள கம்முன்னு இருந்திருக்கு. பாத்துக்க எவ்வளவு மனதைரியம். எக்கா, எங்க வீட்டுல எங்க அண்ணன் தான் இந்த மாதிரி அலப்பறையெல்லாம் கூட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஒரு அண்ணன் இருக்கிறது எங்க வீட்டுல காமெடியா இருக்குன்னு இந்த சரோசக்கா சிரிச்சுக்கிட்டு கிடக்கும் தெரியுமா. எங்க அப்பத்தெல்லாம் திட்டும், தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதரா தங்கச்சின்னு. ஆனா வயசு கதையை பத்தியா, ஒரு அண்ணன்ல 3 பேர் சேர்ந்துட்டாங்க, ஒரு அக்கா வேற. பின்ன அலப்பறை சும்மா தூள் பழக்க போது. இப்ப நான் சித்தக்கா, இதெல்லாம் பார்க்க ஆசையதான் இருக்குல்ல. இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் இப்படி பண்றதோட அருமை புரியும். கரெக்டு தான் மகா. இந்த வீட்டில் வயசுக்கு ஜுரம் சளின்னு வந்தால் எக்ஸ்ட்ரா தான் நடக்கும். எல்லாருக்கும் அதுக்கு நடக்காதுன்னு சொல்ல, யாருக்கு ஜுரம் சளி பிடிச்சாலும் இப்படி தான் நடக்கும். இருந்தாலும் வயசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரு. ஏன்னா அதை வளர்த்தது ஃபுல்லாக அதுங்க 3 தான், அவங்க அப்பா அம்மா கிடையாது. எனக்கு தெரியும்க்கா, சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த வயசுக்கு ஜுரம் வந்துச்சு சளி வந்துச்சு அப்படின்னா நாங்களாம் வந்து இதை காமெடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா. ஏன்னா இந்த வசந்த் மாமா, இந்த அஸ்வின் மாமா, அக்ஷயா எல்லாரும் தூக்கி வச்சுட்டு அதை மருந்து போடுறேன் மாத்திரை போடுறேன்னு அலப்பறையை கூட்டிடுங்க. பாவம் அந்த புள்ள ஜுரம் வந்தா இதுங்களுக்குலாம் பயந்துட்டே போய் ஒளிஞ்சுக்கும் தெரியுமா. ஜுரம் வந்தா யாராவது பார்க்க மாட்டாங்களா, நம்மள ஏன் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது போய் ஐயோ ஜுரம் வரக்கூடாது, ஜுரம் வந்தா இவங்களெல்லாம் நம்ம பாசம் வச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு வயசு பயந்து ஓடிட்டு இருக்கு. ஆரா மகா, இந்த கூத்த நீ பார்த்ததில்லல்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதான முத தடவை. பாரு இப்ப அந்த ஜுரமே பயந்துக்கிட்டு ஓடி போயிடும் பாரு.
நினைச்சிட்டு இருக்கோம். நைட்டு ஒன்னு யார் மழையில் நினைச்சிட்டு வர சொன்னா? அண்ணா உன் தப்பு. மழை எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்னோடனே நீ கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? ரொம்ப நேரமா நின்னு பார்த்தேன்டா, மழை விடுற மாதிரி இல்ல. அதுவே ஒரு ஓட்ட பஸ் ஸ்டாப், நாலு பக்கமும் காத்து அடிச்சிட்டு இருக்கு. அந்த சார காத்துல ஏதாவது ஆயிடுமோன்னு கூட்டு வந்துட்டேன். அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆனா டவர் எதுவுமே கிடைக்கலண்ணே, அதனால தான் நானே உங்க யாருக்கும் கால் பண்ணல. அஸ்வின் அண்ணனுக்கு மட்டும் டவர் கிடைச்சது, சரின்னு கால் பண்ணேன். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் உங்களுக்குலாம் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணோம். டவர் ஒழுங்கா கிடைக்கல. சரி 5 நிமிஷம் தானே, வீட்டுக்கு போயிடலான்னு வந்துட்டோம். அதெல்லாம் சரிதான். நைட்டு தலையை தோட்டினி அப்படின்னு கேட்டேன். தோட்டினு தானே சொன்னேன். சோதிக்காத கண்ணியனிய, நான் தலையெல்லாம் தோட்டிட்டு தான் தூங்கினேன். இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை, மைல்டா ஃபீவர் அடிக்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் நீ சுறுசுறுப்பா இருந்தா எப்படி இருப்பானே. இப்போ எப்படி இருக்கானே? உனக்கு ஃபீவர் அடிக்காமல நீ இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன். இதுக்கு குளிர போகுது, முதல்ல இந்த பெட்ஷீட்டை போட்டு போத்துங்கடா. ஆமாமா கூடு பாட்டி. இப்ப கரெக்டா இருக்கடா வைஷு, இல்ல குளிர்தான்? பாட்டி ஏன் பாட்டி நீ என்ன சோதிக்கிற? நீ ஒரு பெரிய மனுஷியா, இவங்களுக்குலாம் எடுத்து சொல்லக்கூடாதா? ஒன்றும் இல்லடா, சாதாரணமான ஜுரம் தான், சரியாயிடும்னு. அடி பேத்தி, இதுனா சீசன்ல வர மழையா? சீசனே இல்லாம இந்த வெய்ய காலத்துல வந்திருக்கிற மழை அது எப்படி ஒத்துக்கும்? அது ஒத்துக்காம தானே போவோம். அப்போ உனக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, கம்மனு ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? வைஷுமா யார் பேச்சும் கேட்காத, வா நம்ம விக்ஸ் தடவும். விக்ஸ் தடவிட்டு நல்ல பெட்ஷீட்டை இழுத்து பொத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்துரு. அப்படி வேர்க்கிறதுல ஃபீவர் விட்டுரும். அதெல்லாம் சரி வராது. நீ இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடி, அப்பதான் தொண்டைக்கு நல்லா இதமா இருக்கும். இதுக்கப்புறமும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அடுத்த வாட்டி ஃபீவர் வராது. 2 பேரும் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டேன். விக்ஸ் தடவுனாலோ, போர்வை பொத்திக்கிட்டு தூங்கினாலோ, இல்ல அந்த கஷாயம் குடிச்சாலோ லேட்டா தான் வேலை செய்யும். அது வரைக்கும் என் தங்கச்சி கஷ்டப்படணுமா? அதனால் தாங்கள் கூற வருவது? என்ன சொல்றேன்னா, பாராசிட்டமால் போட்டினா டக்குன்னு உனக்கு ஃபீவர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்ற அந்த கஷாயம், சரவணன் சொல்ற தைலம் இதெல்லாம் குடிச்சிட்டு தடவிக்கிட்டு படுத்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியாயிடும். ஆமா ஆமா சரியாயிடும். இதோ பாரு, நீ அப்படியே சாப்பிட்டா கசக்குதுன்னு சொல்லுவேனே, நான் சக்கரை கூட எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஒண்ணே கஷாயத்தை குடிச்சிட்டு சக்கரை வாயில போட்டுக்கோ, இல்ல டேப்லெட்டை போட்டுட்டு சக்கரை வாயில போட்டுக்கோ, சரியா போயிடும். நீங்களா எட்டால எழுந்து போனாலே எனக்கு எல்லாமே சரியா போயிடும். பாசன்ற பேர்ல என்ன சாவடிக்காதீங்க என்ன? ஐஷுமா என்னடா இப்படி சொல்லிட்டேன்? அண்ணா உனக்கு ஜுரம் வந்தா தாங்குவானடா. அந்த பாராசிட்டமால் வேணா பவுடர் பண்ணி நல்லா கலக்கி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி பாலாடையில அப்படி வாயில ஊத்துறேன், குடிச்சிடுறியா? அண்ணா நீலாம் ஒரு டாக்டர் தானே, என்னவோ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம நான் என்ன குழந்தையா பாலாடையில ஊத்துறேங்கிறேன்? டாக்டர் தான் இருந்தாலும் என் தங்கச்சி எனக்கு குழந்தை தானே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஃபீவர் வந்தா சரி பண்ணாத. நான்லாம் என்ன டாக்டருக்கு படிச்சேன்? அதானே நாங்களே இருக்கு டாக்டருக்கு படிச்சோம். சொல்லு, நாங்க 2 பேரும் ட்ரீட் பண்றது உனக்கு சரியில்லைன்னா கூட கேம்ப்ல இருக்கிற எல்லா டாக்டரையும் வர சொல்லுவோம். இன்னைக்கு வைத்தியம் பார்த்து சரியானாதான் நான் வந்து போறது. ஏன்னா இவ்வளவு நாள் இவங்க அலப்பறையே தாங்க முடியல, நீ வேற ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டியா? ஜாயிண்ட்லாம் அடிக்கலடி தங்கம். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணனுங்களா நாங்க சும்மா இருக்க முடியும்? அதான் சாதா அண்ணனுங்க கிடையாது, எல்லாருமே டாக்டர் அண்ணனுங்க. அப்படி இருக்கும்போது தங்கச்சி ஜுரத்தை நாங்க உடனே சரி பண்றது இல்லையா? ஒரு பேஷண்ட்டே கிளினிக் வந்தா இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஜுரம் இருக்கிற பிள்ளைய இன்னும் பயமுறுத்தி ஜுரத்தை அதிகமாக்குவீங்களா? அதெல்லாம் நாங்க நல்லா ஹேண்டில் பண்ணிப்போம். தங்கச்சி ஹேண்டில் பண்ணும்போது தான் கொஞ்சம் மனசுக்குள்ள சடசடப்பு படபடப்பு இதெல்லாம் வருது. அதனாலதான் தங்கம்ல செல்லல ஏதாவது ஒரு முடிவு பாடா தங்கம், ஏதாவது ஒண்ணு சாப்பிடு, இல்லவா விக்ஸ் தடவிக்கும். அண்ணா சீரியஸாவே எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. மைல்டா ஒரு மாதிரி உடம்பு டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்றோம். டயர்டா ஆரம்பிக்குதுல, இப்ப டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கை கால் வலிக்கும், அதுக்கப்புறம் ஃபீவர் அடிக்கும். அதனாலதான் முன்கூட்டியே தடுத்துப்போம். நீ இந்த கஷாயத்தை மட்டும் கூட்டிட்டு சொல்லும். ஆமா அக்கா, நீ இவங்க கூட சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்கே, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இல்ல? உனக்கு ஜுரம் சொல்லிட்டு காலையில லீவ் போட்டேன், ஏன்னா உன்னை பாத்துக்கணும்ல. கேம்ப் இல்ல, ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் செக்ஷன், அதனால பிரச்சனை இல்ல. நானும் உன் கூட தான் இருப்பேன். நான் சொன்ன அதே காரணம் தான். கேம்ப் ஆஃப்டர்நூனுக்கு மேலதான், நாங்க பாத்துக்கிறோம். நீ இந்த விக்ஸ் தடவிக்கும். நீ எப்படி ஸ்டேஷனை எடுத்து லாக் பண்ணிட்டு வந்துட்டல. என் தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னு வேணும்னா ஸ்டேஷன் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற கோமதி அக்காவும் மாரிமுத்தானு பாத்துக்கிட்டோம். என் தங்கச்சி ஜுரம் சரியானதுக்கு அப்புறம் தான் போய் ஸ்டேஷன்ல போட்டுருக்கிற பூட்டியே கழட்டுவன், பாத்துக்கோ. என்னால முடியல தெரியுமா? ஏடி முடியல இதெல்லாம் பண்ண சொல்றான், இன்னும் முடியாம போயிட போதுன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. நான் வேற உனக்கு மிளகு சாதம் தான் கொடுக்கணும், மிளகு ரசம் தான் கொடுக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு வேற ரெடி பண்றாளுங்க, கஞ்சி வைக்க சொல்லிருக்கேன். சீரகம் போட்டு நல்லா சரியாயிடும், உடம்புக்கு தொண்டைக்கு நல்லா இதமா இருக்கும். அடுத்த இவனுங்களாம் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கஞ்சி விட்டுவானுங்க, ஒழுங்கா தின்னுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. ஆமா ஆமா அப்படி மடியில படுத்துக்கோ. ரூமுக்கு போய் படுத்த கூட தனியா அதையும் நினைச்சிட்டு இருப்ப. வா அண்ணன் மடியில படுத்துக்கோ, நாங்க பாத்துக்கிறோம். எம்மா எப்படி பாட்டி சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் மிளகு சோறு தானா? ஆமாக்கா, யாருக்கும் அடுத்தது ஜுரம் ஃபீவர் இது வந்துடக்கூடாதான், கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சான், அதனால பாட்டி மேனு சொல்லியிருக்காங்க. ஏக்கா இது என்ன கொடுமையா இருக்கு பாத்துக்க. பாட்டி எல்லாருக்கும் வந்துருமோன்னு பயந்து முன்னெச்சரிக்கையா பண்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இதெல்லாம் திங்க முடியாதேக்கா. ஏட்டி அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் மெனு இப்படிதான் போகும். ஏன்னா அவளை நம்மளும் சேர்ந்து சரி பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோயா இந்த பாட்டி அந்த ஜுரம் எல்லாம் நம்மளுக்கும் சேர்ந்து வந்துட்ட மாதிரி அதே சோறா தான் சமைக்க சொல்லும், அதுபடிதான் சாப்பிடணும்னு சொல்லும். அக்கா பாட்டி நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நீ என்ன திட்டிட்டு உட்காந்துருக்க? செல்லம் கொடுக்கலாம் அதுக்கு நீ இப்படியா? அந்த புள்ளையே நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேன்னு சொல்லுதுடி, அது எவனும் ஏத்துக்க மாட்டான். அங்க பத்தியா நான் பாத்துக்கிறேங்குது, எவனாவது கேக்குறானா? லட்சணத்துல இந்த வீட்டுல டாக்டர் குடும்பம் வேற பேரு. டாக்டர் குடும்பம் தான், ஆனா டாக்டருங்களுக்கு டாக்டர் தங்கச்சிக்கு வைத்தியம் பார்க்க தெரியல, போட்டு சாவடிக்கிறானுங்க. ஏக்கா இதெல்லாம் ஒரு விதமான பாசம் தெரியுமா? இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். எங்க அண்ணன் ஒருத்தர் என் மேல பாசமா வைக்கிறது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வயசுக்கு இத்தனை அண்ணனுங்க அக்கா எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மன நிறைவிலே நம்மளுக்கு உடம்புல சீக்கிரமா சரியாயிடுங்கா. அதுவும் சரிதான்.
அஜய் ரொம்ப ஹாப்பியா இருக்கல இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு பொண்ணுக்கு ஜுரம், குடும்பமே சுத்தி உட்காந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. உண்மைதான். காலேஜ் படிக்கும்போது இந்த கூத்தெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இப்படி தாண்டா பண்ணுவான், அப்படி தாண்டா பண்ணுவான். அதெல்லாம் நான் ரியலா இருந்து அவன் கூட அனுபவிச்சது கிடையாதுன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்ப அவன் கூட இருக்கிறது ஒரு நாளும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. செம்மல்ல. நம்மலாம் ஜுரம் வந்தா ஒரு பேராசிட்டமால் போடுவோம், அடுத்தது ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மள பார்க்க யாரும் இல்லை, ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெடியூலா போயிட்டு இருக்கோம். நம்மள யாரும் பார்க்கலன்றதை தாண்டி நம்மளே அப்படி யாரையும் பார்க்கறதுல தான். நந்துக்குட்டி கூட லைட்டா கஷாயம் கொடுப்போம், அப்படியே மூவ் ஆன் பண்ணி விட்டுருவோம். அதுக்குன்னு இவங்கள மாதிரி செல்லம் கொடுத்து வீணாக்குறாங்கலாம் சொல்ல முடியாது. வைஷுவ படிப்பு விஷயத்துலயும் சரி, ஒழுக்கத்துலயும் சரி, மெச்சூரிட்டியா நடந்துக்கிறதுலயும் சரி அவ்வளோ கரெக்டா வளர்த்து வச்சிருக்காங்க. ஒரு அண்ணனுங்களா அக்காவா எல்லாருமே. இந்த குடும்பமே வேற லெவல் குடும்பம் தான். ஆமா, வைஷு எப்பயுமே படிக்கிறதுல நம்பர் 1 தானா. இவங்க செல்லம் கொடுக்குறாங்கன்றதுக்காக அந்த இடத்துல அவ மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. இந்த வயசு பசங்களாம் எப்படியோ இருக்குதுங்க. அவளை அந்த மாதிரியும் பார்த்ததே கிடையாது. எனக்கு அது போனை கையில வச்சிருந்து பார்த்திருக்கியா? நார்மலா கூட வச்சிருக்க மாட்டா. ஆமா, நானும் நோட் பண்ணியிருக்கேன். அவ எப்படியோ அவளுக்கு கொடுத்துருக்கிற இண்டிபெண்டா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறா. அதே மாதிரி ஃப்ரீடமா அண்ணனுங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ற ஒரு தங்கச்சியாவும், குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற பசங்களாவும் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், வீட்டுல நிறைய பிரச்சனைகளே வராது. கரெக்ட் தான். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றத இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் உண்மையிலே நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நம்ம நந்துவை அப்படிதான் வளர்க்கணும். ஷுவர், கண்டிப்பா அப்படிதான் வளருவா. எனக்கே திங்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது எது பண்றதுன்னு. அவன் இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருடாங்கிறான். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அஜய். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுல கூட பிரச்சனை கிடையாது. நந்துக்குட்டி எல்லாரோட பாசத்துக்கும் நடுவில் வளர்ந்துட்டு இருக்கா. எனக்குமே இதை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. அதுதான், தாத்தா பாட்டி மாமா அப்பா அம்மா சித்தி சித்தப்பான்னு இவ்வளவு பெரிய ஃபேமிலி. அவளுக்கு நம்ம எங்கேருந்து கொடுக்க போறோம் சொல்லு? இந்த மன நிறைவோட நம்ம குழந்தைய வளர்த்தா கூட சந்தோஷம் தான். ஒரு சில பேர் தான் எது கிடைச்சாலும் அதை ஏத்துக்கவும் மாட்டேன், பொய்யுக்கு நடுவுலே மாயையா வாழ்ந்துட்டு போறோன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்பதான் இதெல்லாம் புரிய போகுதுன்னு தெரியல. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அஜய். சில விஷயத்த மனசுக்குள்ளே வச்சு அவங்களா ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைக்கான செகண்ட் சொல்யூஷன் என்னன்னு தெரியாமலே போயிடுது. ஒன்னே கூட பிறந்தவங்கள்ட்ட சொல்லணும், இல்ல கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும், இல்ல ஃப்ரெண்டுங்கள்ட்டையாச்சும் ஷேர் பண்ணணும். அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன், நான் எடுத்த முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என் லைஃப் இப்படிதான் தொலைச்சிட்டு நிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒன்னு நாங்க சொல்லல ஸ்ரீநிதி, இதெல்லாம் நீ யோசிச்சு கூட பார்க்காத. ஏன்னா இவங்க பாசத்துக்குலாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம தான் உனக்கு போயிட்டு இருக்கு. இவங்க பாசம்லாம் உனக்கு தேவையில்ல. நீ தனி உலகத்திலே வாழு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸ்ரீநிதி, எந்த பிரச்சனை எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த பிரச்சனை அவ்வளவுதான், இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதுக்கான தீர்வை நம்மளே டாட் வச்சு முடிச்சிடக்கூடாது. இன்னொரு விஷயமா சொல்றேன், நீயா தேடி போனா கூட இதுக்கப்புறம் கடவுளா நினைச்சா கூட இப்படி ஒரு குடும்பத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. இந்த குடும்பத்து கூட நீ டிராவல் பண்ணணுமா, இல்ல எதையோ நினைச்சுக்கிட்டு உன் மனசை குழப்பிக்கிட்டு இந்த குடும்பத்தை நீ இழந்து போய் நிக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை. அண்ணா, நீங்களா இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு கிடைச்சிருது இந்த மாதிரி பாசம்? நாங்க உன் மேல பாசமா இல்லாத வேற யாருடா இருப்பா? உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட எங்களால தாங்கவே முடியாதுடா. ஆனா சரவணன் அண்ணன், இவங்களாம் வச்சத பாசத்தை விட நீ தான் ஹைலைட் தெரியுமா? என்னடா இப்படி சொல்லிட்டேன்? நான் உன் கூட தான் இல்லையே தவிர ஹாஸ்டல் லைஃப்ல டெய்லி உனக்கு என்னென்ன பண்ணுவோம், உன்னை எப்படி வளர்த்தன்றத வசத்து சொல்லி நான் கேட்டு தான் அவங்க கூட இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. மனசுக்குள்ள எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படிதான் இருந்திருப்பாலும் நான் நினைச்சு அப்பப்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் உனக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த அண்ணனுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதனால அதை நான் குறை இல்லாம பாத்துக்கணும், எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். என் தங்கச்சியை நானும் இனிமேல் பாத்துப்பேன். ஏன்டா வைஷு, இப்பெல்லாம் அண்ணனுங்க சரியா பேச மாட்டோம், நீ ஏதாவது வருத்தப்பட்டு இருக்கியாடா? அதனால உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சோ? அண்ணனுங்களாம் மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிறதுனால தாண்டா பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மெடிக்கல் கேம்ப் முடிச்சோடனே டெய்லி அண்ணன் உன்னை வந்து பார்த்து உங்க கூட பேசிட்டு பாதி நாள் என் கூட தானே தூங்குவேன், அந்த மாதிரியே தூங்குறேன். அண்ணனுங்கெல்லாம் இது தப்பா நினைச்சுக்காதடா. வேற ஏதாவது மனசுல வச்சிருந்தாலும் சொல்லுடா. ஐயோ அண்ணன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்கிட்ட நீங்க எங்க பேசாம இருக்கீங்க? பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்காத. இல்லடா வைஷு, வேலை நாங்கள் வேற அதை பார்க்கவே ஓடிடுறோம். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னும் எங்களுக்கும் கம்மியாக தான் தெரியுது. அதனால தான் கேட்குறோம். வேற ஏதாவது மனசில் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கியா அப்படின்னு அண்ணன் கேட்குறாங்க. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுவும் நந்துக்குட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் இந்த அண்ணனுங்களுக்கு வேணும். நீ கொஞ்சமா சோர்ந்து போனா கூட அண்ணன் மனசு தாங்காதுடா. நாங்களாம் உன்னை கவனிக்கல, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் தான். ஆனா நீ என்ன பண்ற, எப்ப எப்படி இருப்ப, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான்டா இருக்கும். எனக்கு தெரியும்ண்ணா, எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பாசமே எனக்கு புரியும். அண்ணனுங்க மேல எதுவும் கோவம் இல்லடா? கோவம் தான். கோவமா? என்னடா கோவம்? ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? ஆமா, தப்பு தான் பண்ணிட்டீங்க. இப்ப ஃபீவருக்கு இவ்வளவு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, ஆனா உண்மையான மருந்து என்னன்னு தெரியுமா? என்னடா மருந்து? ஏதாவது மறந்துட்டோமா? ஆமா, மறந்துட்டீங்க. உங்க சிரிப்பெல்லாம் மறந்துட்டீங்க. நீங்களாம் இப்ப சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுங்க, 5 நிமிஷத்துல ஜுரம் வந்த வழி தெரியாம காணாம போயிடும். அண்ணனுங்க சிரிச்சா அப்ப ஜுரம் காணாம போயிடும், அப்படிதானே எங்க கடைக்குட்டி சொல்றா? ஆமா, எங்க அண்ணனுங்க சிரிச்சாலே எனக்கு யானை பலம் வந்துடும். அதனால பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஜுரம் இப்போ கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதனால எங்க அண்ணனுங்களாம் இப்ப சிரிப்பாங்களா மாட்டாங்களா? இப்ப என்ன அண்ணனுங்களா உனக்கு சிரிச்சு பேசணும் அவ்வளவுதானே? சிரிச்சா போச்சு. அப்புறம் அக்கா, நீ சிரிச்சிட்டியா? சிரிச்சிட்டண்டி. இப்போ என் தங்கச்சிக்கு ஜுரம் குறைஞ்சிருமா? கண்டிப்பா குறைஞ்சிரும் உங்க சிரிப்பெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஆமா, இன்னும் 5 பேர் குறையறாங்களே லிஸ்ட்ல, எங்க அவங்க? அதுவா, அம்மா 2 பேரும் கோயிலுக்கு விளக்கு போறேன்னு வேண்டியிருந்தாங்களா உனக்காக. ஒரு வாரம் விளக்கு போடலையா, அதனால சாமி குத்தமா இருக்கும்னு விளக்கு போட போயிருக்காங்க. அப்பா தாத்தாக்குள்ள என்ன விஷயம் தெரியாது, ஃபோன் பண்ணிருக்கோம், வந்துட்டே இருக்காங்க. ஆமா, வயலுக்கு போயிருந்தாங்க, ஃபோன் போட்டு சொன்னோம், உடனே வரோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க.
உண்மையிலே போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரில நீங்களாம் கிடைக்கிறதுக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எங்க கடைக்குட்டி எப்போ ஹாப்பியா இருந்தா இந்த அண்ணனுங்களுக்கும் ஹாப்பி தான். பாட்டி உனக்கு மட்டும் என்ன, நீயும் சிரிச்சாதான் நல்லா இருப்பேன். நானு எல்லாம் சிரிக்க வச்சுட்டு நீ எதையா சாப்பிடாம விட்டுலாம் நினைக்காத. எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த ஜோரத்தை சாந்தத்துக்குள்ள சரி பண்ணி ஆகணும். இல்ல நான் மட்டும் விடவா போறீங்க? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.